2016 எத்திரியம் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு எங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கக்கூடிய நபர்கள். ட்ரஸ்ட் வளர்த்து ஓபன் பண்ணாங்க. அப்ப ஓபன் பண்ணி அதுல எத்திரியத்தை வந்து ஃபர்ஸ்ட் நாங்க நீங்க எப்படி டிவி பண்ணலாம் லான்ச் பண்றப்ப எங்க வாங்கினீங்க? ட்ரஸ்ட் வால்ல தான் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த எத்திரியம் லான்ச் பண்றப்ப என்ன பண்ணாங்க? ட்ரஸ்ட் வால்ல தான் வாங்க அப்படின்னாங்க. நாங்க ட்ரஸ்ட் வால்ல ஓபன் பண்ணி ஒரு 3000 ரூபாய்க்கு இன்னைக்கு எத்திரியம் காயின் வரும். ஒரு 13 காயினா 14 காயின் இன்னைக்கு கிடைச்சிது. அந்த ட்ரஸ்ட் வால்ல 12 வாரம் இருக்குது இல்லையா? அது என்ன பண்ணா சின்னதா ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டாரு. நாங்க 2 வீடு மாறணும் பேப்பர் தொலைஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் மாறணும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு எத்திரியம் இன்னைக்கு தொலைஞ்சு 2000 தான் 1.5 லட்சம் வச்சுக்கோமா 13 எத்திரியம் என்கிட்ட அந்த வால்ல இருக்குது. அது ஞாபகம் இருக்கு. ஆட்ட வார்த்தை ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணது எவ்வளவுங்க? 20 லட்சம். நாளைக்கு எத்திரியம் எவ்வளவு போலாமா? இன்னைக்கு 20 லட்சம். நாளைக்கு ஒரு எத்திரியம் 10, 15, 20, 30 நாள் அன்னைக்கு நான் இழந்த எத்திரியம் இல்லையா? இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கிடைக்கும். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது எத்திரியம் உள்ள வரப்ப மக்கள் இல்லைங்க. ஓகேங்களா? பிட்காயின் வரப்ப என்னன்னு தெரியுங்க. அப்பேற்பட்ட அவங்களாலேயே 10 வருஷம் இந்த லெவலுக்கு வரப்ப எதுவுமே தேவையில்லைங்க. 80 லட்சம் பேர் எதுவுமே தேவை எனக்கு தேவை கவர்மெண்ட் தேவை நாடு தேவை ஒண்ணுமே தேவை 80 பேரையும் நல்லா வாங்க யாரும் வாங்க மாட்டாங்க. நீ யாரும் வாங்கல இல்லையா? ஆனா நாளைக்கு என்ன வரும்? 200 சதவீதம் ஆட்டோக்குள்ள வரும். அந்த ஆட்டோ கூட மாத்துறதுக்கு ஒரே வேலை என்ன கருத்து? 80 லட்சம் பேர் எங்க வந்தாகணும். 80 லட்சம் பேர் உள்ள வரப்ப இந்த கரண்ட்டுக்கு மதிப்பு எப்படி இருக்கும்? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் சொல்ல வரக்கூடிய ஒரு பாயிண்ட். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன். இதையும் பார்த்துட்டு நான் போவேன் நான் கோயில்ல போய் 10,000 ரூபாய் அப்படிலாம் விட்டுருங்க. அதை விட இந்த காசை வாங்கி வைக்க ஃபேமிலியே ஒரு வர கண்டிப்பா தரும். 10,000 டொனேஷன் போறதுல பண்றத இதை வாங்கி வைங்க. ஏன் நான் சொல்றீங்கன்னா ஒரு கிரிப்டோ வந்து சக்சஸ் ஆகாம போறதுக்கு 2 காரணம் இருக்கு. இன்னைக்கு விலை ஏறி இறங்குது. விலை ஏறி இறங்குற காரணம் தெரியுமா உங்களுக்கு? விலை ஏறி இறங்குற காரணங்கள் இந்த பக்கம் 10 பேர் வாங்குவாங்க, இந்த பக்கம் 20 பேர் விற்பாங்க. இந்த பக்கம் திரும்பி 10 பேர் வாங்குவாங்க, 20 பேர் விற்பாங்க. வாங்குறப்ப விலையேறும், விற்கிறப்ப விலையா இருக்கும். இங்க நீங்க வாங்குறீங்க, விற்க முடியுதா? ஒரு விலையா இருக்குமா? இன்னைக்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மதிப்பு தரனால போகும். ஸோ அதுதான் இங்க பியூட்டி. அதான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நீங்க எதையுமே பார்க்க வேணாம். 85 லட்சம் கோடீஸ்வரர்கள் உங்க பின்னாடி இருக்கிறாங்க. அதை மட்டும் பார்த்துக்கிறேன். 60,000 நீங்க முன்னாடி அவங்களை வாங்க வைக்கிற வேலையை திட்டம் செய்யுங்க. நீங்க முன்னாடி எவ்வளவு வாங்கி வைக்கிறீங்க, உங்களுடைய எப்படி செக் பண்றீங்க அப்படிங்கறதுதான் சக்சஸ் இருக்கு. அதனால நான் சொல்ல வரேன், ஆல்வேஸ் ஸ்டே வித் பிவிசி மெட்டா ஃபார் ஃபியூச்சர். இந்த இடத்துல நாங்களும் நம்ம எம்எம்ஜி குழுவும் எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், அளவு கடந்து ஃபெயிட் வச்சிருக்கேங்க. நீங்க வந்து நான் திருப்பி சொல்றேன், நான் வந்து 10 பேர்கிட்ட கேட்டு சொல்லல, என்னால இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் சினிமாத்துல படம் பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்க படத்தை ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க. அந்த படம் உருவாவதற்கு தேவையான வேலைகள் அப்படின்னு செஞ்சிருக்கு பாத்தீங்களா? அந்த வேலையை நாங்க செய்யறோம். இந்த வெப்சைட் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு www.permi.com போட்டா முன்னாடி உங்களுக்கு படம் தெரியும். அந்த படம் முன்னாடி தெரியணும்னா பின்னாடி நிறைய வேலை செஞ்சாதான் உங்களுக்கு முன்னாடி தெரியும். அந்த பின்னாடி செய்யக்கூடிய வேலை நாங்க செய்யறோம். பின்னாடி செய்யக்கூடிய வேலை செய்யறப்ப என்ன நடக்குது தெரியுமா தெரியாதுங்களா? அததான் நான் இங்க சொல்ல வர ஃபியூச்சர் விஷன் வேற லெவல்ல இருக்கும். நீங்க முந்திக்கங்க, நீங்க உங்க இடத்த தக்க வச்சுக்கங்க, சீனியாரிட்டிக்குள்ள முன்னாடி வந்துருங்க. ஆட்டோ கொடுக்காத சீனியாரிட்டி ஓடணும் பாத்தீங்களா? அது வந்து என்னைக்கு வரும், எப்படி வரும், எவ்வளவு வரும் யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்க கொண்டு வந்து வச்சு பாருங்க. அவங்க இறந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு புரியுது இல்லையா? வாழ்நாள் முழுவதும் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்கு சிஸ்டம் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஓகேவா? நம்ம டீ பிரேக் போலாமா? ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பர் தன்மை வந்துச்சா? அடுத்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. டீ சாப்பிடலாமா? டீ சாப்பிடுறது தயார். டீ சாப்பிட டீ சாப்பிட பேசுதான் ஏறாது. நீங்க சாப்பிட்டாரு இப்ப வந்து ஒரு 20 நிமிஷம் சாப்பிட்டே இருக்கு. வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதனால சீக்கிரமா ஓகே டீ ரெடியா இருக்கு.